திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாகிய அருள்குருநாதர் மாணிக்கவாசகர் பெருமானுடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் எம்முடைய மனமொழிகளாகிய முக்கரண வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் நமது திருமுறைகள் ஓதுவோம் என்கின்ற நம் குழுவிலே தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற நூலினை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். நமது உரையாசிரியர் அருள்குருநாதர் ஆனந்தராசன் ஐயாவுடைய பொன்னா திருவடிகளையும் இணைந்து மகிழ்ந்து நாம் பதிமுதுநிலை என்கின்ற அதிகாரத்திலே இன்று இரண்டாவது குறட்பாவை சிந்திக்க திருவருள் கூடியிருக்கின்றது. முதல் குறட்பாவாகிய அந்த குறட்பாவிலே நாம் சிந்தித்தது எப்படி எழுத்துக்கள் அனைத்தும் அகரமாகிய ஆவை முதன்மையாக அதாவது அகரமாகிய ஆவை முதன்மையாக வைத்து எழுத்துக்கள் தோன்றுகிறதோ அதுபோல நமது உலகமாகிய இந்த ஜடமும் உயிர்களும் இறைவனை முதலாக கொண்டு தோன்றுகின்றன என்பதை நாம் குறட்பாவிலே சிந்தித்தோம். இந்த இரண்டாவது குறட்பாவிலே அத்தகைய இறைவன் எப்படி இருக்கின்றான், அதாவது அவனுடைய சக்தியும் அவனும் எப்படி இருக்கின்றார்கள், சக்தியோடு கூடியவன் என்கின்ற அந்த விளக்கத்தினை நாம் சிந்திக்கின்றோம். இரண்டாவது குறட்பா சக்தியோடு கூடியவன். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரா தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரா தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். பொருள்: ஒருவனாகி எம் இறைவன் பிறப்பு இறப்பிற்படாமல் என்றும் ஒரு தன்மையனாய் உள்ளவன். அந்த நிலைமையை பலவாகிய உயிர்களும் பெரும்படியாக செய்யும் தனது சக்தியோடு அவன் வேறின்றி நிற்கின்றான். சொற்பொருள்: எங்கள் பிரான் எம் இறைவன் தன் நிலைமை பிறப்பு இறப்புகள் இன்றி என்றும் ஒரு தன்மையனாய் இருக்கின்ற தனக்குள்ள அந்த நிலைமையை மண்ணுயிர்கள் தன்னை போல் நிலை பெற்றவனாகிய எல்லா உயிர்களும் சாரா அடையும்படியாக தரும் உதவி செய்கின்ற சக்தி தனது சக்தியோடு பின்னமிலான் வேற்றுமையின்றி நிற்கின்றான். விளக்கம்: அறியாமை செய்யும் ஆணவமலமும் பிறவி துன்பத்தை தரும் கண்மமலமும் அசுத்தமாகிய மாயாமலமும் ஆகிய மும்மலங்களின் தொடர்பை உடையன உயிர்கள். இம்மல தொடர்பினாலேயே அவை பிறப்புட்படுகின்றன. இறைவன் மலத்தோடு சிறிதும் தொடர்பில்லாதவன். அது பற்றியே நின்மலன் எனப்படுகின்றான். மல சம்பந்தம் இன்மையால் அவனுக்கு பிறப்பில்லை என்பது அறியப்படும். மாற்றம் என்பது பிற பொருளின் வயப்படுவதால் வருவது. இறைவன் மலங்களினால் வயப்படாமல் தன் வயத்தனாய் நிற்பவன். ஆகவே அவன் மாற்றம் அடையாமல் என்றும் ஒரு தன்மையனாய் நிற்பான் என்பது அறியப்படும். இவ்வாறு பிறப்பிற்படாது என்றும் யாதொரு மாற்றமும் இன்றி நிற்பதே இறைவனின் நிலைமையாகும். உயிர்கள் மலங்களில் வசப்பட்டு நிலையில்லாத உலக சார்பை எய்தி மாறி மாறி வரும் பிறவி சுழற்சியில் பட்டு திரிகின்றன. இச்சுழற்சியிலின்றி விடுபட்டு உயிரானது ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் என்றும் ஒரு தன்மையனாய் உள்ள இறைவனை சார்தல் வேண்டும். மலச்சார்பை விட்டு இறைவனை சார்ந்தால் அவ்விறைவனது தன்மையை உயிர்களும் பெறலாம். அவ்வாறு தன்னிலைமையை மண்ணுயிர்கள் அடையும்படி செய்வது இறைவனது சக்தியேயாகும். சக்தி என்பது யாது, அதன் செயற்பாடுகள் யாவை என்பதை இங்கு சுருக்கமாக காண்போம். சிவமும் சக்தியும். ஒருவனாகிய இறைவன் தானும் தன் சக்தியும் என இருதன்மைப்பட்டு நிற்பன். இதனை எளிதில் விளங்கிக் கொள்வதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுக்கள் உள்ளன. ஒன்று சூரியனும் அதன் ஒளியும், மற்றொன்று நெருப்பும் அதன் சூடும். சூரியன் பொருள், ஒளி அதன் குணம். நெருப்பு பொருள், சூடு அதன் குணம். இவ்வாறு பொருளும் குணமும் என இரண்டாய் சொல்லும் படி நின்றாலும் உண்மையில் அவை இரண்டும் ஒன்றேயாம்.
பொருளின்றி குணமில்லை, குணமின்றி பொருளில்லை. அதுபோல சிவம் என்பது பொருள், சக்தி அதன் குணம். சிவமும் சக்தியும் என இரண்டாய் சொல்லும்படி நின்றாலும் அவை வேறு பொருள்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவை இரண்டும் ஒன்றேயாம். தானும் சக்தியும் ஒரு பொருளே என்பதை உணர்ந்தவே சிவபெருமான் ஓருடம்பிலே ஆண் பெண் என இரு திறத்தனாய் காட்சியளிக்கின்றார். சக்தி எனினும் ஆற்றல் எனினும் ஒன்றே. இறைவனது சக்தியாய் ஆற்றலாய் நிற்பது அவனது பேரறிவே ஆகும். சக்தி தன் வடிவேது எண்ணில் தடையிலா ஞானமாகும் என்பர். சிவத்தினது சக்தி பிரிதொன்றால் தடுக்கப்படுதல் இல்லாத பேரறிவே என கூறியிருத்தலை காணலாம். சூரியன் தானும் தன் ஒளி கதிரும் என இயைந்து நிற்கும். சேய்மையில் உள்ள தன்னிலையில் அது சூரியன் எனப்படும். அதன் ஒளிக்கதிர் உலகத்தில் பரவி உலகப் பொருள்களோடு தொடர்பு கொண்ட நிலையில் அது ஒளி எனப்படும். அதுபோல் இறைவன் எவற்றுக்கும் மேலாய் நிலையில் தன்னளவில் நிற்கையில் சிவம் எனப்படுவான். அவனது நுண்ணிய பேரறிவாகிய சக்தி எல்லா பொருள்களிலும் அவற்றில் உள்ளும் புறமுமாய் நீக்கமர நிறைந்து நிற்க, இவ்வாறு அவன் உலக உயிர்களோடு தொடர்பு கொண்ட நிலையில் சக்தி எனப்படுவான். ஒருவனாகிய இறைவன் எல்லா பொருள்களிலும் இவ்வாறு இரண்டர கலந்து நிற்றல் அவனது சக்தியினாலேயே என்பது இதனால் விளங்கும். இக்கருத்தே முதற் செய்யுளில் அகர உயிராகிய ஓமையில் வைத்து உணர்த்தப்பட்டது. இறைவன் உலக உயிர்களோடு கலந்து நின்று இயக்குகிறார் என்று கூறலாம். அவனது சக்தி அவ்வாறு கலந்து நின்று இயக்குகிறது என்றும் கூறலாம். இரண்டிற்கும் கருத்து ஒன்றுதான். ஓவியர் இந்த ஓவியத்தை எழுதினார் என்று கூறுவதற்கு பதிலாக அவரது கை இந்த ஓவியத்தை உருவாக்கியது என்று கூறலாம் தானே. ஓவியரும் அவரது கையும் போல இறைவனும் அவனது சக்தியும் என்று ஒரு வகையில் கொள்ளலாம். நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம், அதுபோலே நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கின்றான். முதலில் உள்ள நங்கை நம் கை என பிரிந்து பொருள் தரும். அடுத்து வரும் நங்கை பெண் என பொருள்பட்டு இறைவனது சக்தியை குறிக்கும். சிவனே செயலை செய்பவனாக சக்தி அவனுக்கு துணையாதல் பற்றி சக்தியை அவனுக்கு துணைவியாக வைத்து போற்றும் நிலை உண்டாயிற்று. சிவனே தலைமை பொருள் என்பதும் சக்தி அவன் வழிபட்டு நிற்பது என்பதும் இதனால் அறியப்படும் கருத்து. எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவரும் நிற்பல். இறைவன் சிவமும் சக்தியுமாய் நிற்றலை விளங்குவதற்கு நெருப்பும் அதன் சூடும் என்ற மற்றொரு உவமையை முன்னே குறிப்பிட்டோம். உணவுப் பொருள்களை சுவையாக உண்பதற்கு ஏற்ற வகையில் பக்குவப்படுத்துதலை பாகம் செய்தல் என்பார். பாகம் தொழிலில் வறுத்தல், பொரித்தல், அவித்தல் முதலிய பல வகை செயல்கள் உண்டு. பல வகைப்பட்ட இச்செயல்களை எல்லாம் நெருப்பினது சூடு ஒன்றே செய்கிறது. அதுபோல இறைவனது சக்தி ஒன்றே படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய பல செயல்களை செய்கிறது. இறைவனது சக்தி ஒன்றேயாயினும் அதனால் நிகழ்த்தப்படும் செயல்கள் பலவாதல் பற்றி பல சக்திகளாக சொல்லப்படும். உயிர்களின் அறிவை மும்மலங்களின் வழியே செலுத்தி அவ்வுயிர்கள் இறைவனை நோக்காது உலகத்தையே நோக்கி நிற்கும்படி செய்யும் சக்தி திரோதான சக்தி எனப்படும். இப்பெயர் அது செய்யும் மறைத்தல் தொழிலை பற்றி வந்ததாகும். திரோதானம் என்பது மறைத்தல் என்பது பொருள். இத்தொழிலால் பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இறைவனை காட்டி இன்புறும்படி செய்யும் சக்தி அருட்சக்தி எனப்படும். இவ்வாறு இறைவனது சக்தி கட்டு நிலையில் உயிருக்குயிராய் உடன் நின்று உயிர்கள் பக்குவம் பெறும்படி உதவும். முக்தி நிலையில் அவ்வாறு உடன் நின்று தன் நிலைமையை மண்ணுயிர்கள் பெறும்படி உதவும். அச்சக்தியோடு பிரிப்பின்றி நிற்கின்றான் எங்கள் பெருமான் என்பது இச்செய்யுளின் உணர்த்தப்பட்டது. திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த குறட்பா மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். இந்த நூலினை சுருங்கச் சொன்னோம் என்று சொன்னால் இந்த குறட்பா கூறுவது என்ன? இறைவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்று. அதாவது ஒரு மலரிலிருந்து மனம் வருகின்றது. மலர் இருந்தால்தான் மனம், மனம் இருந்தால்தான் மலர் என்று சொல்வது போல
சூரியனிலிருந்து ஒளி வருகிறது. அதுபோல ஒளி இருந்தால்தான் சூரியன் இருந்தால்தான் ஒளி என்பது இரண்டும் பிரிக்க முடியாது. இச்சம்பந்தத்தை தாதான்மிய சம்பந்தம் அல்லது குணகுணி சம்பந்தம் என்று அற்புதமாக சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடுவார்கள். அதாவது இறைவனையும் சக்தியும் பிரிக்க முடியாது. இறைவன் தானே தன்னை மட்டுமே நோக்கும் பொழுது சக்தி அவனோடு ஒடுங்கி நிற்கும். அவன் தொழில்படும் நினைக்கும் தருவாயில் சக்தி அவனுடைய எண்ணங்களாக வெளிப்பட்டு அந்த தொழிலை மேற்கொள்ளும். இதுவே சிவமும் சக்தியும் என்று இரண்டாக சொல்லுவர். நாம் பார்க்கும்பொழுது இரண்டாக இருந்தாலும் கூட அது குணம் குணி என்று தொடர்பு கொண்டது. குணம் இறைவன், குணி இறைவி. அப்பேற்பட்ட இக்குறட்பாவிலே சிவமும் சக்தியும் இரண்டும் ஒன்று என்று நாம் பார்த்துக்கணும். இப்போது நம்ம கோயிலுக்கெல்லாம் நம்ம போனோம்னா எவ்வளோ பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ சக்தி தான் பெருசா சிவன் தான் பெருசா அப்படின்னு நம்ம எவ்வளோ போட்டு சண்டைலாம் போட்டுக்கிறோம். சிவமும் பெருசா சக்தி. இப்போ திருவிழா புராணம்லாம் பார்க்கும்போது அந்த கதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதெல்லாம் இப்படி நடந்து இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது இறைவனுடைய திருவிளையாடலாக இருப்பினும் கூட அதெல்லாம் நம்ம எப்படி ஏன்னு சொன்னால் இறைவன் சபம் பெரிதா சக்தி பெரிதான் என்று கேட்பதே முட்டாள்தனம். ஏனென்ற இறைவன் வேறு சக்தி வேறு என்று நம்ம சைவ சமயத்திலே இல்லை. அதனால்தான் நம்முடைய திருமுறை நம்ம தோத்திரம் சாஸ்திர நூல்களில் எல்லாம் இறைவனையும் இறைவையும் தனித்தனியாக எண்ணி போற்ற மாட்டார்கள். திருமுறையில் கூட சக்திக்கு என்று தனி பாடல் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் இறைவனும் இறைவியும் ஒன்று, அனைத்து தெய்வங்களும் இறைவனோடு ஒடுக்கம் என்பதற்காகவே நாம் இறைவனை வழிபாடு செய்தாலே அனைத்து தெய்வங்களும் வழிபாடு செய்ததற்கான பலன் நமக்கு கிட்டும் என்பதையே நம்மளுடைய நூல்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அப்படி அற்புதமான நூல். நம்முடைய இரண்டாவது பாடலை சிந்தித்தோம். திருவருள் கருணையினால் அடுத்த பகுதியில் நாம் திருவருட்பயன் 3வது குறளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.